நாம் இன்னைக்கு ஒரு நேற்று ஃபெனஜிக் சீட் வச்சுருந்தேன். அதுக்கு தான் ஏன்னா தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த பாட்டிலில் ஏற்கனவே தண்ணி ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றலான்னு நான் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன், மறந்துட்டேன். சரி, அப்படியே கொஞ்சம் ஊற்றிட்டு வீடியோ முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வீடியோனா இல்லை, நான் இதெல்லாம் சீடெல்லாம் நான் காட்டணும், அதுக்கு தான் வீடியோ எடுத்தேன். இதை மட்டும் நான் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், இது எங்களுக்கே தெரியாது, எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். இது எப்படி வந்துச்சு இந்த 2 செடி? என்ன செடினா இதை பாருங்கள், இந்த செடி தெரியுதா? என்னன்னு சொல்லுங்கள். மாங்காய், எனக்கே தெரில எப்படி வந்துச்சுன்னு. அப்படியே இதை பிச்சு பார்த்து அப்படியே கையில் நல்லா ரப் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். அப்படியே கரெக்டாக மாங்காய் ஸ்மெல் அது எப்படின்னு தெரில. சரி, இங்கே பாருங்கள். இதே இன்னொன்று சர்ப்ரைஸ் என்னென்னா, இதே எங்களுக்கு தெரில. இது என்னென்னா மருதாணியை எங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கே தெரியாது இது மருதாணின்னு எப்படி வந்துச்சு, எனக்கும் தெரில. அடுத்தது நான் எங்கள் அம்மா போன வாரம் இந்த ஹைபிஸ்கஸ் தெரியுதுல, இப்போ காட்டினல்ல, இந்த ஹைபிஸ்கஸ் பார்த்தாலே தெரியும் ஹைபிஸ்கஸ் மாதிரி தான். பாருங்கள், அந்த ஷேப்பும் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி தான் இருக்குது. அதுதான் ஹைபிஸ்கஸ் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லலை, எங்கே இந்த இடத்துலலாம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க. நான் எங்கே வச்சுருங்கன்னு சொல்லலை எங்கள் அம்மா. அப்புறமே நான் இதே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இப்போ தான் வளர்ந்துருக்கு. ப்ளஸ் இன்னொன்று எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இப்படி தான் ஹைபிஸ்கஸ் இருக்கும், அதுதான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கும் தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த ஆசிட் எங்கே இருக்குன்னு சொல்லட்டுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடம் தான் மார்க் பண்ணியிருக்கேன். எல்லோரும் கேட்டிருப்பீங்க, ஏன்னா இது மட்டும் தனியாக இருக்குன்னு. ஏன்னா இது மட்டும் ஏன் தனியாக இருக்குன்னா, இது மட்டும்தான் மார்க்காக வச்சுருக்கேன். இங்கே சீட் இருக்குது, இந்த இடத்துல நான் சீட் வச்சுருக்கேன். வேறு ஒன்றும். அங்கே இப்போ தண்ணி ஊற்றலாம். பாருங்கள், நல்லா அந்த மாங்காய் செடி எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிக்கலாம். ஹைபிஸ்கஸ், அந்த இதுக்கு, மருதாணிக்கு நல்லா ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஊற்றிட்டுருக்கேன். நல்லா ப்ரெஷர் வருது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊற்றிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இங்கே பாருங்கள், பாட்டில் நல்லா அமுக்குன்னா இப்படியே வந்துடுச்சு. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே பாருங்கள், இவன் அமுக்கி காட்டுறான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு முடிச்சுக்கலாம் வீடியோவை. ஐயோ, லைட்டாக ஃபோனில் வேறு தண்ணியை பட்டுருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வீடியோ தான் சும்மா அதை காட்டுறதுக்கும் இதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு பிடிச்சா ஏதாச்சும் வீடியோ சொல்லுங்கள், கேமிங் வீடியோஸ் ஏதாச்சும் நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரியல, ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ பெரிய கேமர்லாம் இல்லை. என்னை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெரிய கேமர்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா விளையாட்டுருந்தேன். ஒரு நாள் யூடியூப் அமைச்சேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு அவ்வளோ கேமிங்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படி விளாட்ணுன்னு கூட சொல்லுங்கள். அந்த கேமு நான் விளாட்றேன். எந்த கேம் விளாட்ணுன்னு சொல்லுங்கள், நான் அதை விளாட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க, எந்த வீடியோவில் போடணும், அடுத்தது கேமிங் புதுசாக அவங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் இந்த சேனல் ஃபுல்லாக இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் இன்னும் நான் வீடியோ போட ரொம்ப வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் சொல்லலை. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். அப்படியே இதை பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.